ஷஅபான் என்பது ரமலானுக்கான ஒரு இஸ்திஅதாத் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இந்த நோன்பு பிடித்தல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் நிலைக்காக பிடித்தார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். நபி அவர்கள் எமக்கு இதை கட்டளையிட்டு இருக்கிறார்களா, ஷஅபான் நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அசும்த சரர ஷஅபான் ஹாதா, கடந்த ஷஅபானுடைய ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில், மூன்று கரத்தில் அந்த சரர் என்ற சொல்ல என்ன செய்யலாம், எடுக்கலாம். அசும்த சரர ஷஅபான் ஹாதா, இந்த கடந்த ஷஅபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறான். ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில். அப்ப அவர் என்ன கேட்க சொல்றாருன்னு சொன்னால், இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றில் ஷஅபானுடைய ஆரம்பத்தை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது நடுப்பகுதியை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது கடைசியை சொல்லி, மூன்றையும் சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ மூன்றுல ஒன்றை சொல்லியிருக்கணும். கேட்ட உடனே நீங்க நோன்பு பிடித்தீரான்னு இருக்கிறார், இல்லை என்றார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலான் முடிந்தால் ஃபசும் யௌமன் அவ் யௌமைனி மகானஹு, ஷஅபானில் நோன்பு பிடிக்காததற்காக ஷவ்வாலிலே ஒன்றையோ இரண்டையோ பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. நீ ஷவ்வால் நோன்பு பிடிக்கலையே, அதற்காக வேண்டி ஷவ்வால் என்ன செய்ய, ஒன்று அல்லது இரண்டு நோன்பு பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒன்று அல்லது இரண்டு என்பது ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக இருக்க வேண்டும், அல்லது ராவியுடைய சந்தேகமா இருக்கும், ரசூல் ஒன்றை சொன்னார்களா இரண்டை சொன்னார்களான்னு சொல்லி. ரெண்டு வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஷஅபான்ல பிடிக்காதனால ஷவ்வால் என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிருங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஷஅபானில் ஒரு நோன்பையாவது என்ன செய்யணும், ஆக குறைந்தது ஒரு நோன்பையாவது பிடித்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. ஷஅபான்ல நோன்பு பிடிக்கல என்று சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையை நாங்கள் விட்டதற்கு சமம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். நீங்க பிடிக்கலையா, இந்த ரமலான் முடிஞ்ச பின்னால் என்ன செய்யுங்க, ஷவ்வாலில் ஒரு நோன்பு அல்லது இரண்டு நோன்பு பிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுக்கிறார்கள். இந்த அறிமுகத்தின் எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், ஷஅபானுடைய நோன்பு இவ்வளவு சிறப்பானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். ஷஅபான்ல நோன்பு பிடிக்காதவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா செய்யுமாறு செஞ்சுக்கிறாங்க, கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அல்லது அதற்கு பகரமான நோன்பு பிடிக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்தே என்ன விளங்குன்னு சொன்னால், ஷஅபானுடைய நோன்பை நபியர்கள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது ஷஅபானுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். ஷஅபானில் நோன்பு பிடிப்பதனால இப்படி ஒரு நன்மை நமக்கு இருக்கிறது. ஆனால் முஹர்ரமுக்கு போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய நோன்புக்கு சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பார்த்தா இல்லை. நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. ஷஅபான் மாதம் சம்பந்தமான பலகீனமான ஹதீஸ்கள் தமிழாலே ஒரு தொகுப்பை நான் வைத்திருக்கிறேன். அத்தனையுமே பலகீனமான செய்திகள், நிறைய செய்திகள். அதாவது குறிப்பாக நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய 15 இருக்கிறது, இந்த 15 சம்பந்தமாக ஒரு சிறப்பு என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. 15 சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாளில் மக்களை பார்த்து எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறான், ஷிர்க் வைத்தவரையும் பகைத்தவரையும் தவிர மற்ற எல்லார பாவத்தை என்ன செய்யறான், மன்னிக்கிறான் வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி. முஷாஹின் அதாவது முஷ்ரிக்கின், இவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் செய்தி பலகீனமான செய்தி. இது மாதிரி நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய மத்திய பகுதியில் நோன்பு பிடிப்பது, அதாவது அந்த அந்த நாள் அல்லாஹ்வுடைய சிறப்பு என்று சொல்லி வரக்கூடிய நிறைய செய்திகள் எல்லாம் மிக பலகீனமான செய்திகள். அதனால ஷஅபானுடைய சிறப்பு என்று வாரதாக இருந்தால், ரபியர்களுடைய செயல்பாட்டில் வரக்கூடிய இந்த சிறப்பும், ஷஅபான்ல யார் மிஸ் ஆகுறாங்களோ அவர்கள் என்ன செய்யுங்க, ஷவ்வால்ல பிடிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பையும் இந்த ஷஅபானுடைய நோன்பு பிடிப்பதுடைய சிறப்பாக நம்ம எடுக்கலாம். அப்ப நாங்க இப்பயே ஒரு முடிவுக்கு வரணும், நம்ம ஷஅபான் மாதத்துல என்ன செய்யறோம், அதாவது அடி வைக்கிறோம், இன்றையோட என்ன செய்யறோம், ஷஅபான் மாதத்துக்குள்ள நுழைக்கிறோம். அப்ப இன்றைக்கு ரஜப் எத்தனா மாதம் நிறைய பேர் தெரியுமோ தெரியாது, ரஜப் எத்தனாவது நாள் என்று சொல்லி. ரஜப் இன்றைக்கு எத்தனை, லாஸ்ட் 30ல நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அடுத்த ஷஅபானுக்குள்ள நம்ம நைட்டோட என்ன செய்யறோம், ஷஅபானுக்குள்ள நுழைகிறோம். அப்ப ஷஅபானுக்குள்ள நம்ம நுழைகிறோமா, ஷஅபான்ல நம்ம இயன்ற அளவுக்கு ஒரு நோன்பை ஆக குறைந்தது ஒரு நோன்பையாவது என்ன செய்யணும், பிடிக்க பார்க்கணும். ஆனா அதிகமாக நோன்பு பிடிக்கிற வளமை ரமலானை என்ன செஞ்சிடும், இலகுபடுத்தி விடும், ரமலானை இலகுபடுத்தி விடும் என்ற இடத்துக்கு நம்ம வரோம். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஷஅபான்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நோன்பு பிடிப்புகின்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஷஅபான்ல பிடிக்கிற நோன்பு
ரமலான்ல வந்து போய் டச் ஆகிற மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை. நபி அவர்கள் அதாவது ஷஅபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஷஅபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை தடுத்தார்கள். அப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்கிறார், ஷஅபான்ல சிறப்பு நோன்பு பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி பிடிக்கிறார். 29வது நாள் நோன்பு பிடிக்க கூடாது. ஏன் 29வது நாள் நோன்பு பிடிக்க கூடாதுன்னா அடுத்த நாள் ரமலானாக இருக்கலாம். இவர் இன்றைக்கு நோன்புல இருந்தார் என்று சொன்னால் நேற்று நோன்பு இன்றைக்கு நோன்பு என்ன செஞ்சிடும் ஆகிரும். அது ரமலான 31 மாதிரி காட்டுற நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம். அதாவது ரமலானை ஆரம்பிக்கிற பொழுது ரமலான் முதல் நாளிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏற்கனவே உள்ள நாளோட என்ன செய்யக்கூடாது, கண்டினியூ ஆகக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் அதில் அனுமதி, ஒரே ஒருவருக்கு மட்டும். ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு அவருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு. அப்படி வளமையாக வந்தவருக்கு 29வது நாள் என்ன செய்யுது, அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 29வது நாள் வருகிறது. அப்படி 29வது நாள் வந்து அவர் நோன்பு பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தா பிரச்சனை இல்லை. 29வது நாள் வந்து அவர் 29 நோன்பை பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தால் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை சேர்த்து பிடிச்சாலும் கூட பிரச்சனை இல்லை. காரணம் அவருடைய நோக்கம் ரமலானை சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கல. சரி, இந்த தடையை ரசூலுல்லாஹ் ஏன் செஞ்சாங்க தெரியுமா? ரமலான் இப்படி விளங்கக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்சாம யௌம ஷக்கி, சந்தேகத்துக்குரிய நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம், அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யௌமு ஷக் என்று சொன்னால் என்னென்ன நாட்கள்? யௌமு ஷக் என்றது என்னென்ன நாட்கள்? 2 நாள், இது அப்படித்தானே? யௌமு ஷக் அந்த 2 நாளும் என்ன? எப்படி? ஒன்று நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள், இன்னொன்று நாளைக்கு பெருநாள் இல்லையான்ற நாள். சரி, இப்ப இந்த ஹதீஸுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். என்ன? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யௌமி ஷக்கி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாம யௌம ஷக்கி ஃபகத் அஸாபல் காசிம், யார் அபு ஷக்கில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் வந்து அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார். இப்ப நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகம், நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகமான நாள். இப்ப சந்தேகமான நாள்ல நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொன்னால் பிடிக்க ஏழுமான நாள்ல தானே பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு பிடிக்க ஏழுமா இருக்கும். அப்ப இந்த தடை எப்ப? பகல் நேரத்தில் உள்ள தடை தான், பகல் நேரத்தில் உள்ள தடை தான். இன்றைக்கு பிறை இருக்குதா இல்லையான்னு பாக்குறீங்க, மேகமூட்டமா இருக்கு, விளங்கல. இப்ப உங்களுக்கு சந்தேகம், என்ன சந்தேகம்? பிறை இருக்குதா இல்லையா நமக்கு விளங்கல என்ற சந்தேகம். இப்ப அடுத்த நாள் யௌமு ஷக்கா இல்லையா, சந்தேக நாளா இல்லையா, நோன்பு பிடிக்கலாமா? இப்ப நீங்க சொன்ன விளக்க அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் சொல்லுது நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு மேகமூட்டம் இருந்துட்டா 30 நாள் நோன்பு பிடிக்க கூடாது. அடுத்த நாள் பெருநாள். 30 நாள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது. அடுத்த நாள் பெருநாள். எனவே யௌமு ஷக் என்பது நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் மட்டும்தான், ஷாபான் ரமலான் மட்டும்தான். ஒரு நாளும் நாளைக்கு பெருநாளா இல்லையான்றது யௌமு ஷக் அல்ல. நிறைய பேர் யௌமு ஷக்குன்னு அதை விளங்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இல்லைன்னு ஒரு சந்தேகம் வருமே, அதை வச்சு எஸ்எம்எஸ் போடுவாங்க, நாளை யௌமு ஷக், அதனால வந்து என்னது இப்படி என்று இப்படியே போட்டு போய்விடும். ஆனா யௌமு ஷக் அல்லது மார்க். யௌமு ஷக் மொழி ரீதியா எடுத்தா யௌமு ஷக் தான். எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிக்கும், என்னது நாளைக்கு சனிக்கிழமை இல்லை எனக்கு சந்தேகம் வந்து எனக்கு யௌமு ஷக் தான். அது எனக்கு வர சந்தேகம் எல்லாம் யௌமு ஷக் அல்ல. மார்க்க ரீதியாக யௌமு ஷக் என்ன தெரியுமா? ரமலானா இல்லையா, இதுதான் யௌமு ஷக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு ரமலானா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததா நோன்பு பிடிக்க வேணாம். நோன்பு பிடித்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார். நாளைக்கு ரமலானா இல்லைன்னு சொன்னா அசல் என்ன? ஷஅபான் தான். ஷஅபானுடைய கடைசி தான். ஏன்னா நம்ம 29 நைட்ல இருப்போம், சந்தேகம் வரும் நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு. இந்த சந்தேகம் எதை வச்சு வருது? நம்ம பிறை அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், பிறையை கொண்டு போறோம். ஆனா சிலருக்கு யௌமு ஷக்கே வரவே வராது. சிலருக்கு யௌமு ஷக் வரவே வராது. ஏன்? அவங்க எல்லாம் தீர்மானிச்சாச்சு, நாளைக்கு ரமலான்னு தீர்மானிச்சாச்சு. அப்போ யௌமு ஷக் வராது. இது யார் யௌமு ஷக்கு? எல்லாம் படிக்காத சஹாபாக்களுக்கு. அவங்களோட பார்வையில் யார் இது? எது தெரியாம வாசிக்க தெரியாம இருந்தாங்களே அந்த நபித்தோழர்களுக்கு தான் யௌமு ஷக். ஏன் அவர்களுக்கு யௌமு ஷக்? அவங்களுக்கு படிக்க தெரியாது, வாதிக்க தெரியாது, அவங்களுக்கு மட்டும் யௌமு ஷக். நாங்களாம் இப்போ அட்வான்ஸான ஆக்கள். ஆனா நபித்தோழர்கள் அறிவிச்ச ஜக்காத்து கணக்கே மீராஸ் கணக்கே போட சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் போட மாட்டாங்க. அவ்வளோ அழகான மீராஸ் கணக்கையும் சட்ட ரீதியான கணக்கு 8 லோண்டு 4 லோண்டு 6 லோண்டு 10 லோண்டு 5 லோண்டு இருக்குதே, இதுகளை வந்து போட சொன்னாங்கடா போட்டுக்கல மாட்டாங்க. ஜக்காத்து கணக்கு இருக்குதே 40க்கு இத்தனை 80க்கு இத்தனை 100க்கு இத்தனை 200க்கு இத்தனைன்னு சொல்லி போட்டுக்கல மாட்டாங்க. அதே போல தியா கணக்கு இருக்குதே, ஒரு மனிதன் வந்து கொலை செஞ்சு இந்த மாதிரி இருந்து பரிகாரம் கொடுக்குற டைம்ல வர கணக்குகள் போட்டுக்கல மாட்டாங்க. இதெல்லாம் படிக்காதவங்கள அறிவிச்சாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நபித்தோழர்கள் வந்து எழுத்து விஷயத்துல அவங்க அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, கணக்கு விஷயத்தை அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா, 10
10 இப்படி மடக்கினாங்களா. பார்த்தீங்களா, இது கூட சஹாபாக்களுக்கு என்ன தெரியாம இருந்தது. உனக்கு அந்த ஹதீஸை விளங்க தெரியல, விளங்கிட்டா. அந்த ஹதீஸ்ல இப்படி காட்டின உடனே ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க 10 10 10 மாதம் என்றது இப்படியும் அமையும், மறுபடி இப்படி காட்டி இப்படியும் அமையும், 29 30 அமையும். நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு வந்து நம்பர் தெரியாது, எண்ணிக்கை தெரியாது, அவருக்கு இப்படி காட்டின என்ன பிரயோசனம்? யாருக்கோ கை காட்டுறாங்க பேர் வழங்கிட்டா, ஏன்னா அவருக்கு எண்ணிக்கை தெரியாது. சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, 70,000 கையில காட்டுங்கன்னா எப்படி காட்டுவோம்? அந்த அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, 70,000 காட்ட ஒரு விரலால் காட்டிடுவான். விளங்கிட்டா, 1,00,000 ஒரு பழக்கம் இருந்தது, 30 காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, 50,00,000 காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, கையை காட்டுறது அவங்கள்ட்ட ஒரு வளமை இருக்குது. விளங்கிட்டா, அதைத்தான் நபி தோழர் ரசூலுல்லாஹ் இப்படி காட்டினாங்க. அந்த வளமையை, அந்த மக்கள்கிட்ட இருந்த வளமையை, அவங்கள்ட்ட எல்லாமே வளமை இருக்கு. அத்தையாத்துக்கு இப்படி போட்டா எத்தனை சொல்லுவாங்க? 53 சொல்லுவாங்க. எப்படி 53 இது? சரியா? அதை கொஞ்சம் பேர் கணக்கு காட்டுறாங்க, இது 3 இப்படித்தான் அரபுல என்று. இது 53, அவர்களுக்கு 53 இதுதான். அவங்க இப்படி காட்டினாங்கன்னா 53, இப்படி காட்டினாங்கன்னா 53. 53 என்ற அமைப்பில் போடுவார்கள் என்று சொன்னா, இதுல 53 பார்த்துருக்கீங்களா? எங்க 5? இது 5 விளங்கிட்டானே, இது 3, இதுல இல்ல. எப்படி காட்ட போறீங்க 53? இதுல 53 இல்ல. ஆனால் அவர்கள் இப்படி காட்டினாங்கன்னா 53. இப்படி கணக்கு வச்சிருந்த சமுதாயம் அது. எழுத தெரிஞ்சதுனால எல்லா கணக்கையும் மறந்துட்டோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு எழுத தெரியுமே, அதனால எங்களுக்கு 53 தெரியும், 83 தெரியும், எழுதினா தான் தெரியும். இந்த லெவலில் நாங்க இருந்துட்டு அதைத்தான் நபியவர்கள் இப்படி காட்டினார்கள். அவர்களிடத்தில் கணக்கை காட்டுவதற்கு ஒரு அஜீபான ஒரு முறை என்ன செஞ்சது, வித்தியாசமான ஒரு முறை இருந்தது. அதைத்தான் அவங்க இப்படி காட்டினாங்க. சரியா? இந்த எண்ணிக்கை, அதாவது நபித்தோழர்கள் 10, நம்ம வளமையா எல்லாரும் என்ற மாதிரி அவங்களும் 10 என்றாங்க. விளங்கிட்டா? இது தெரியுமா உங்களுக்கு? அதனால அவங்க வளமையா என்ற மாதிரி எண்ணினாங்க. ஆனா நம்ம 100 வரைக்கும் இப்படி எண்ணுமா? 10 10 10 இப்படி எக்ஸஸ் எடுக்கணும்னு நினைப்போம். சரியா? நம்ம காட்டுறதுக்கு ஒரு முறை இல்லை. அவர்கள் 1,00,000 காட்டுவாங்க, 1 கோடியை காட்டுவார்கள், நம்பரையும் என்ன செய்வாங்க, இந்த 10 வரல காட்டிடுவாங்க. அவ்வளவு கணக்கு தெரிஞ்சவங்க. அதனால யௌமு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது. யௌமு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது. அவர்களை விட எங்களுக்கு தான் உரியது. எங்களுக்கு தான் அது உரியது. ஏன்னா நாங்கள் சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க அது இல்லாம பார்த்தாங்க. எங்களுக்கு தான் அது கணக்குரிய யௌமு ஷக்ன்றது. இந்த யௌமு ஷக் என்பது ரமலானா ஷஅபானா என்ற சந்தேக நாள மட்டும்தான். நாளைக்கு ஷஅபான் 30 இல்ல ரமலான் ஃபர்ஸ்டா என்ற நாள நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் நாளை பெருநாளா இல்லையான்ற நாளைக்கு இது என்ன செய்யாது, பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொன்னவங்க ஹதீஸ் ஒழுங்கா என்ன செய்யல, விளங்கவில்லை. இது நாங்க அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த யௌமு ஷக் விஷயத்துல இந்த வாதத்தை நம்ம விளங்கப்படுத்தின உடனேயே ஜஹலுக்கு, தமிழ் அறியாமை, இது வந்து உலகத்துல இப்படி யாரும் வழங்கல, ஆனா தாங்க விளங்கினத்துக்காக அந்த அறியாமைக்கான ஒரு வாதம் வச்சாங்க. அதான் நம்ம யௌமு ஷக் நைட்ல தானே, காலையில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது தானே, நாளைக்கு நோம்பில்லேண்டு நாளைக்கு பெருநாள் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது தானே, அல்லது நாளைக்கு நோம்பட்டு கன்ஃபார்ம் ஆகிறது தானே. ஷக் இருந்தா தானே ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்க வேணான்னாங்க அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், நோம்பு பிடிக்க வேணானே ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க? இரவுலையா நோம்பு பிடிப்பாங்க? இரவுலையா நோம்பு பிடிப்பாங்க? பகல்ல தான் பிடிப்பாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் பிடிக்க வேணான்றாங்கன்னா அந்த இடத்துல பிடிக்க 7 மாதிரி இருக்கும். பன்றி தின்னுவது ஹராம் என்றா பன்றி தின்ன 7 மணி அர்த்தம். அது விளங்குது. பன்றி தின்ன 7 சுட்டி தான் பன்றி தின்னுவது ஹராம் அப்படின்னு சொல்ற. 7வது ஒன்றை தின்றது ஹராம் இஸ்லாம் என்ன செய்யாது, பேசிக்கிட்டு இருக்காது. மரணிப்பது ஹராம் இஸ்லாம் சொல்லலையே, மரணிக்காம இருக்க உலகத்துல இயலாது. 7 என்றால் மட்டும்தான் இஸ்லாம் சட்டம் போடும், அந்த இடத்துல மனிதனுக்கு சாத்தியம். இது மாதிரி இரவுல நோம்பு பிடிக்கிறது இல்லை, பகல்ல தான் நோம்பு பிடிப்பாங்க. அதனால அந்த டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, நோம்பு பிடிக்க கூடாது. ஏன்? உங்களுக்கு சந்தேகம், இரவு நேரத்துல மேகமூட்டம், நாளைக்கு 30 1 இந்த சந்தேகத்தை பிடிக்க வேணாங்க. இது ஷஅபானுக்கு ரமலானுக்கு உரியதே ஒழிய மற்றபடி எதுக்கு முடியாதுல. யாராவது உங்களுக்கு SMS அது இதுல தெரியாம யௌமு ஷக்னு போட்டாங்கன்னா உடனே அந்த அறிவை என்ன செஞ்சிருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. யௌமு ஷக் இதுவல்ல, யௌமு ஷக் இதுவல்ல. எனவே நாங்க என்ற அளவுக்கு 28 29 இதுல நம்ம நிறுத்திக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்களா நாங்க 5லே நிறுத்திக்கோண்டு. நாங்க அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம், 28 29 போக மாட்டோம். 5லே நம்ம என்ன செஞ்சிருவோம், முடித்து விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்றாங்கன்னா அப்படி ஆர்வத்துல நோம்பு பிடிச்சி 29 28 என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு தடை செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.